திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரீல்ஸ் மோகத்தில் பைக் வீலிங் செய்து சோசியல் மீடியாவில் வீடியோ பறக்கவிட்ட இளைஞர்களை போலீசார் கூண்டோடு கைது செய்தனர். கைதுக்கு முன் கைதுக்கு பின் என வீலிங் இளைஞர்களை வீடியோ போட வைத்து போலீசார் விடுத்த எச்சரிக்கையின் பின்னணி என்ன? வீலிங் செய்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் செய்ததால் சர்ச்சையில் சிக்கியவர்கள் இவர்கள்தான். போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு பின் இதே இளைஞர்கள் வெளியிட்ட வீடியோதான் இது. கைதுக்கு முன் கைதுக்கு பின் என்ன நடந்தது? இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணோம். அதே மாதிரி நேற்று போனோம், வீலிங் அடித்தோம், காவல்துறையை நம்மளை பார்த்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி 4 கேஸ் போட்டாங்க. ஹெல்மெட் இல்லாதனால, லைசன்ஸ் இல்லாதனால, ஸ்பீடாக ஓட்டினால நம்ம. அதுக்கப்புறமா கூட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆன கேஸை காமிச்சாங்க, கை கால் வண்டியோட காமிச்சாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு பயமாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. அப்புறமா இந்த மாதிரி நாங்கள் பண்ண தப்பு யாரோ பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி ஜனங்களுக்கு கஷ்டம் தராதிங்க, ஹெல்மெட் போட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, ஸ்லோவாக ஓட்டுங்க, ஜனங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஸ்லோவாக ஓட்டுங்க வண்டி. ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 27ஆம் தேதி இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் சாகசங்கள் செய்துள்ளனர். ஹெல்மெட் அணியாமலும் உயிருக்கு ஆபத்தான முறையிலும் சாகசம் செய்து சக வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை கொடுத்துள்ளனர். இதுதான் கெத்து என நினைத்து வீலிங் வீடியோவை இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் செய்துள்ளனர். உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்களில் பரவிய இந்த சர்ச்சை வீடியோ போலீசாரின் பார்வைக்கும் சென்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். இதுதான் சரியான பாடம் என்று சொல்லும் அளவுக்கு இவர்களை ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை காண்பித்து இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினர். அதன் பின்னர் வீலிங் செய்த இளைஞர்கள் கைதுக்கு பின் நடந்த அனுபவத்தை வீடியோவாக எடுத்து தற்பொழுது ஷேர் செய்துள்ளனர். இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணோம். அதே மாதிரி நேற்று போனோம், வீலிங் அடித்தோம், காவல்துறையை நம்மளை பார்த்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி 4 கேஸ் போட்டாங்க. ஹெல்மெட் இல்லாதனால, லைசன்ஸ் இல்லாதனால, ஸ்பீடாக ஓட்டினால நம்ம. அதுக்கப்புறமா கூட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆன கேஸை காமிச்சாங்க, கை கால் வண்டியோட காமிச்சாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு பயமாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. அப்புறமா இந்த மாதிரி நாங்கள் பண்ண தப்பு யாரோ பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி ஜனங்களுக்கு கஷ்டம் தராதிங்க, ஹெல்மெட் போட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, ஸ்லோவாக ஓட்டுங்க, ஜனங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஸ்லோவாக ஓட்டுங்க வண்டி. இனியும் இதுபோன்று பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்டால் கட்டாயம் கம்பி எண்ண வைக்கப்படும் என கூறிய போலீசார் இளைஞர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். வீலிங் செய்தால் விபரீதத்தில் முடியும் என்பதற்கு இது ஓர் உதாரணம்.